கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்வாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருளை பார்ப்போம். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறிவற்றவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போன்ற இடையே உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்திலுள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? இதுதான் இந்த பாடலின் பொருள். திருப்பாவை பாடல்களை தினமும் கேட்டு படித்தால் மனதிற்கு ஏற்ற மாதிரி கணவர் அமைவார் என்பது உண்மையான விஷயம். ஆதலால் இந்த பாடல்களை மனப்பாடம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை பாடலை கேளுங்கள். கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்வாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. தொடர்ந்து திருப்பாவையை நாளை கேட்கலாம். நன்றி. தொடரும்.